ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எப்படி போணுச்சு, என்னெல்லாம் சமைச்சோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். டெய்லி ரொட்டீன் மாதிரி இது சண்டே ரொட்டீன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே எழுந்திரிச்சது வந்து ஒரு 7:45 எழுந்திரிச்சேங்க. சண்டே அப்படின்னாலே லேட்டாக தான் எழுந்திரிப்போம். பட் மாமாவுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டுங்கிறதுனால காலையில் 7:30 தான் வந்தாங்க. வரும்போதே மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் காலையிலேயே மட்டன் குழம்பு வச்சுட்டு காலையில் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மதிய சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காலையிலேயே மட்டன் குழம்பு வச்சிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். பட் இஞ்சி இல்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக சரின்ட்டு அவங்கள நான் கடைக்கு அனுப்பி விட்டுட்டேன். இஞ்சி தக்காளி அப்புறம் டீ தூள் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் தம்பியை அழைச்சிக்கிட்டு அவங்க கடைக்கு போயிட்டாங்க. ஏன்னா எழுந்திரிச்ச உடனே வந்து சும்மா இருக்க மாட்டான். என்கிட்ட விட்டுட்டு போனாலும் சும்மா ஏதாச்சும் அது வேணும் இது வேணுன்ட்டு அடம்பிடிப்பான். என்னால் சமைக்கவும் முடியாது அப்படிங்கிறதுனால நான் அவனை கடைக்கு மாமாவோடய அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் டீ போட்டாங்க. 2 பேருக்கும் டீ போட்டு அவங்க கடையிலேருந்து ஜாமம்லாம் வாங்கிட்டு வரதுக்கும் டீ போடுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு 2 பேருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வீடியோ எடுக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப நேரமாக ஆடிட்டு இருந்தாங்க. நான் தெரியாமல் பின்னாடியிலே இருந்து வீடியோ எடுத்தேன். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அப்படியே தம்பி பண்ணுவான். அவன் எப்படி ஸ்டெப் போடுறாங்களோ அதை மாதிரியே போட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா வந்து மட்டன் க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சிடலான்ட்டு தண்ணி சேர்த்துட்டு அது கூட வந்து தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், அப்புறம் மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். மிளகுத்தூள் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் சேர்ப்பாங்களா என்னன்னு தெரியல. நான் எதுக்காக சேர்க்குறேன்னா, நான் சூப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவும் மிளகுத்தூள் சேர்ப்பேங்க. குழம்புக்கு சேர்ப்பாங்க மிளகுத்தூள், பட் கறி வேக வைக்கிறப்ப வந்து சேர்ப்பாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா மூடி போட்டு விசில் வச்சுட்டேன். ஒரு 5 விசில் விட்டேங்க. கறி வந்து சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே இங்கே கோயில்பாளையத்தில் வாங்குவாங்க, அதை விட வந்து இங்கே கம்பெனிக்கு பக்கத்தில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கறி எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் சைட்லேயே கறி வேக வச்சுட்டு காலை டிஃபனுக்கு வந்து இட்லியும் ஊற்றி வச்சுட்டேங்க. இது வந்து அதுக்கு நாள் வந்து பூரி பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து மாவு கொஞ்சம் மீந்துருச்சு, 2 பூரிக்கு உள்ளது. அது மாதிரி மசாலாவும் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூரி போட்டு சாப்பிட்றலான்ட்டு அது போடலான்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கு நாள் பூரி எதுக்காக என்ன மீந்து போணுச்சு அப்படின்னா, அதுக்கு நாள் சேமியா கிச்சடி பண்ணியிருந்தேன்னா ஈவினிங் அது மீந்துடுச்சுன்ட்டு அதை சாப்பிட்டுட்டு பூரி மீந்துருச்சு. இப்போ பூரி மீந்துருச்சுன்ட்டு இட்லி சாப்பிடாமல் பூரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். இது வந்து நான் சூப்பு எடுத்துட்டேங்க. சூப்பு எடுத்ததுக்கப்புறமும் திருப்பி கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து அப்புறம் மல்லித்தலை அப்புறம் உப்பு எக்ஸ்ட்ரா நான் சேர்ப்பேன். மல்லித்தலை சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் அதிகமாக போட்டு குடிப்பாங்க சூப்பில் அப்படிங்கிறதுனால இறக்குனதுக்கப்புறமும் நான் மிளகுத்தூள் சேர்ப்பேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. எப்போவும் விட இன்றைக்கி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கான். குடிச்சிட்டு அப்புறம் தம்பிக்கு கொஞ்சம் கொடுத்தா அவன் அந்தளவுக்கு குடிக்கலை, காரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மாமா மட்டும் கொஞ்சமாக குடிச்சாங்க. ஒரு டம்ளர் மட்டும்தான் எடுத்தனே. ரொம்ப வந்து நம்ம சூப் எடுத்துட்டோம் அப்படின்னா கறிக்குழம்பு வந்து டேஸ்ட்டு இருக்காது அப்படிங்கிறதுனால நான் அதிகமாக எடுக்க மாட்டேன். குட்டி டம்ளரில் கொஞ்சமாக மட்டும் எப்போவுமே எடுத்து கொடுப்பேன். குழம்பு வைக்க போகிறேன். ஒரு சட்டியில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, சின்னதாக 2 துண்டு பட்டை, அப்புறம் பிரியாணி இலை பாதி மட்டும் சேர்த்துருக்காங்க. இது கூடவே வந்து கல்பாசி வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்படி தான் மட்டன் குழம்பு வைப்பேன். இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இல்லை, நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். பட் வீடியோ எடுத்தாலே ஏதாவது நான் சொதப்பிடுவேன். நான் வீடியோ எடுக்கல, மாமா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் வந்து வீடியோ எடுக்கிற ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுக்கு முன்னாடியே தக்காளியை சேர்த்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து தக்காளி சேர்த்ததுக்கப்புறமும் சேர்த்துக்கலாம், இதுக்கு முன்னாடியும் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். பட் நான் எப்போவுமே வெங்காயம் வதங்கினோன்னே தான் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்ப்பேன். வீடியோ எடுக்கிறதுல வந்து மறந்துட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் 1 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சதுலேயும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம்ல, நல்லா காரம் அதிகமாக இருக்கும், 1 மட்டும் இப்போ சேர்த்துருக்கேன். அப்புறம் தக்காளி சேர்த்துட்டு அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு வச்சு அரைச்சதில் கொஞ்சம் இருந்துச்சு, அதை இதில் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே என்ன பண்ணிட்டேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சமாக இருந்ததுனால திரும்ப நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு திரும்ப சேர்த்துக்கிட்டு அது கூட வந்து ஜீரகத்தூள் அப்புறம் மிளகுத்தூளுமே சேர்த்துக்கிட்டேங்க. ஏன்னா நான் அரைச்ச பேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சா, அதனால் தூள் என்கிட்ட இருந்துச்சுங்கிறதுனால மிளகுத்தூள் ஜீரகத்தூள் நான் சேர்த்துக்கிட்டு கூட
கூடவே தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலாக இதில் நான் என்னென்ன போடுவேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள் இவ்வளவும் சேர்ப்பேன். ஏற்கனவே பேஸ்ட்டு அரைச்சதுனால கொஞ்சம் இருந்துச்சா அதையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு அதிலேயே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மட்டன் அப்புறம் அந்த தண்ணி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுறலாம். சேர்த்துட்டு இப்போ மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். நான் என்னோடய குழம்பு மிளகாத்தூளுமே வந்து காரமாக தாங்க இருக்கும். நான் அரைச்சி ஒரு 3 மந்த் ஆகுது. ரொம்ப காரம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் மல்லித்தூள் தனியாக வேறு இதில் சேர்ப்பேன். ஏன்னா ரொம்ப காரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ இதில் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தாங்க சேர்க்குறேன். இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன் எல்லா குழம்புலையுமே. இன்னுமே தீரல அந்த குழம்புத்தூள் அப்படியே இருக்குது. அது கூடவே வந்து மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க சேர்த்துருக்கேன். மசாலா வேறு ஆமாம் எல்லாமே சொல்லிட்டேன். குழம்புத்தூள் அப்புறம் மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது வந்து காரத்தை பேலன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. எல்லா மசாலாவுமே சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிட்டு கொஞ்சம் திக்காகி வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவேன் அப்படின்னா தேங்காய் பேஸ்ட்டு சேர்ப்பேன். இப்போ ஒன்று மறந்துட்டேன், உப்பு சேர்க்குறேன். உப்புமே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா திக்காகி வந்துடுச்சுங்க. கறி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. மசாலோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கறி எந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு குழம்பும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே கலந்து விட்டாச்சு. திரும்பவும் வந்து கொதித்து திக்காகி வரும். மட்டன் குழம்பு வந்து சில பேர் தண்ணியாக வச்சா பிடிக்கும். பட் எனக்கு வந்து எனக்குன்னு இல்லை, மாமாவுக்கு எந்த குழம்பு வச்சாலுமே திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எது வச்சாலுமே கொஞ்சம் கெட்டியாக தான் வைப்பேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போனதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் சைட்லேயே வந்து இட்லியுமே நான் முன்னாடியே எடுத்துட்டேன். இப்போ காலையில் சாப்பாடு என்ன அப்படின்னா இட்லி அப்புறம் மட்டன் குழம்பு. எனக்கு வந்து பூரி அப்புறம் நேற்று வச்ச மசாலா அவ்வளோதாங்க. தம்பிக்கு இட்லி தான். மீந்தது போனது வந்தது இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வயிற்றை குப்பை தொட்டியாகவே மாற்றி உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தால் உடம்பு பெருத்து தான் போகும். நானும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்குறேன். இப்போ வீணாக போனால் போயிட்டு போகுதுன்னு இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. வேஸ்ட்டாக போதே அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து பழசெல்லாம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் மட்டும் இல்லை, நிறைய லேடிஸ் இப்படி தான் இருக்காங்க. ஒரு வழியாக காலை சாப்பாடு முடிச்சாச்சு. திரும்ப அப்புறம் பாத்திரம் சேர்ந்துருச்சு. இப்போ இதை கழுவணும். கழுவியும் முடிச்சுட்டாங்க. கழுவி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு படுக்கலான்ட்டு படுத்தா தம்பிகிட்ட வந்துட்டு படுக்கவே முடியாது. மேலே ஏறி விளையாண்டுட்டு ரொம்ப தொல்லை பண்ணுவான். சரி இப்போ தூங்கவே வேணான்னு சொல்லிட்டு அவன் அது ஒரு வழியாக தூங்கிட்டான். சரி அவன் தூங்குற டயத்தில் குளிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் தம்பியும் தூங்கிட்டாங்க. அவங்க நைட் ஷிஃப்ட்டை பார்த்ததுனால அவங்களும் தூங்கிட்டாங்க, தம்பியும் தூங்கிட்டான். சரி குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மதிய சாப்பாடுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. மதியத்துக்கு வந்து காலையிலே குழம்பு வச்சதுனால எனக்கு பெரிய வேலை இருக்காது. மதியம் என்னென்னா சாதமும் அப்புறம் ரசம் மட்டும் வைக்கணும். அதனால் சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுட்டு ரசத்துக்கு புளியும் ஊற வச்சுட்டு அப்புறம் பூரி பண்ணல அந்த எண்ணெய் இருந்துச்சு. சரி அதை ஒரு வழியாக ஆறுனதுக்கப்புறமா அதை வடிகட்டி பாட்டிலில் வச்சுட்டேங்க. காலையிலேயே குட்டி குட்டியாக 2 பூரி தான் சாப்பிட்டேன்னா உடம்பு இளைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சாப்பாடு முன்னாடியை விட இப்போ ரொம்பவே கம்மி பண்ணி தாங்க சாப்பிட்றேன். அதனால் என்னவோ 12:30க்கெலாம் வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். பட் ரொம்ப முடியல. மாமா சொன்னாங்க பசிச்சிச்சு அப்படின்னா அதுவே உடம்பு ரொம்ப ஏறும், அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது சாப்பிட்டுக்கணும் அப்படின்னாங்க. சரி என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. அப்புறமா வந்து திராட்சை இருந்துச்சுங்க. திராட்சை வந்து நான் ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தோம். தம்பி வந்து திராட்சை நல்லா சாப்பிடுவான் அப்படிங்கிறதுனால நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வந்து பன்னீர் திராட்சை தான் நல்லா சாப்பிட்றான். இந்த திராட்சை அவனுக்கு பிடிக்கல போல இருக்குது. அப்படியே இருந்துச்சு. டெய்லியும் அவங்களுக்கு கம்பெனிக்கு கொடுத்து விடுறது, கொஞ்சம் நான் சாப்பிட்றது அப்படியே இருந்துச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மீந்துடுச்சு. சரி இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வயிறை வந்து நிரப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திராட்சையை உட்காந்து க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. அப்புறம் டைம் ஒரு 1:15 ஆணுச்சுங்க. சரி நம்ம வேலையை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு ரசமும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாதத்துக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அரிசி போட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு எனக்கு. இன்றைக்கி மதியம் சாதமும் வடிச்சிட்டேன். மதியத்துக்கு வந்து காலையில் வச்ச மட்டன் குழம்பு, அப்புறம் இப்போ வச்ச தக்காளி ரசம், அதுக்கப்புறம் நைட்டு ஊற்றின தயிர், அவ்வளோதாங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். திரும்பவும் பாத்திரம் கொஞ்சமாக சேர்ந்துருச்சு. சரி சேர்த்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட்டு சரி ஒரு வழியாக முடிச்சிடலாம் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்குறப்பயே முடிச்சிடலான்ட்டு அப்போ அதையுமே கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா 2 பேரும் சாப்பிட்டுட்டு திரும்பவும் பாத்திரம் சேர ஆரம்பிச்சிடுச்சு. சரி அதுக்கப்புறம் நைட்டு கழுவிக்கலான்ட்டு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் மாமா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அவங்களும் கம்பெனிக்கு கிளம்பிட்டாங்க.
யூனிஃபார்ம் போட்டு போனாங்க அப்படின்னா விட்டுருவான். கலர் ட்ரெஸ் போட்டு போனாங்க அப்படின்னா எங்கேயோ அவங்க விட்டுட்டு கடைக்கு போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் செப்பல் போட்டு அழைச்சிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் திரும்பவும் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. வேலை ஏதோ கம்மியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் கால் வலி எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி வீட்டை கூட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சிடுச்சு, பாத்திரம் கூட நைட்டு விளக்கிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டை கூட்டிட்டு சற்று நேரம் உட்காரலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் யோசனை வந்தது, ஐயோ துணிலாம் நிறைய துவைக்க வேண்டியது இருந்துச்சு, நிறைய சேர்ந்துருச்சு அப்படின்ட்டு அப்புறம் வாஷிங் மிஷினில் போட்டு துணி எல்லாமே துவைச்சிட்டு அப்புறம் மாடிக்கு எடுத்துகிட்டு போனேன். அங்கே போனால் வந்து கொடியில் இடமே இருக்காது எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போனால் நல்ல வேளை கொடியில் இடம் இருந்துச்சு. இருந்த இடத்துல கொஞ்சமாக எல்லா துணியுமே போட்டு முடிச்சிட்டேன். எங்கள் துணி போட்டேன், கொடி ஃபுல்லாகவே நிரம்பிடுச்சு. நல்ல வேளை இடம் இருந்ததுனால நல்லதாக போச்சு. அதுக்கப்புறம் துணி எல்லாத்தையுமே காய போட்டுட்டு அப்புறம் கீழே வந்துட்டோம். துணி காய போட மேலே போனோம் அப்படின்னாலே தம்பி ரொம்ப ஜாலியாகிடுவான். ஏன்னா துணி எல்லாமே காய வச்சுட்டு அந்த பக்கெட்டில் அவனை தூக்கி உட்கார வச்சு நான் தூக்கிட்டு வரணும் வீட்டில் அந்த படியில் இறங்கி. அதுக்காகவே ஜாலியாக இருப்பான். திரும்பவும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் பாத்திரம் சேர்ந்துருச்சுங்க. மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் குழம்பு சோறு இருந்த எல்லா பாத்திரமே க்ளீன் பண்ணிவிட்டு இதில் போட்டு கழுவி முடிச்சுட்டாங்க. ஒரு வழியாக வேலையே முடிஞ்சிடுச்சு. இது வந்து தயிருக்கு வந்து பால் உர ஊற்றி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து காலைக்கு தோசை ஊற்றுறதுக்காக மாவும் எடுத்து வச்சுட்டேன். இது வெந்நீர், அவ்வளோதான். கிச்சனில் எல்லா பாத்திரத்தையுமே கழுவி நீட் பண்ணியாச்சு. அடுப்பு மட்டும் நாளைக்கு கழுவணும். கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது, அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்த வேலையோட ஒரு பெரிய வேலை இருக்குங்க. அது என்னென்னா எங்கள் வீட்டு எஜமான் இருக்கார்ல, அவரை தூங்க வைக்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய வேலையாக இருக்கும். ஒரு 11:30 தொட்டால் தான் தூங்குவானோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு கால் வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. நல்ல வேலை வந்து ஒரு 10:30க்கெல்லாமே தூங்கிட்டாங்க. இன்றைக்கி ஃபுல் டேவே இப்படி தான் போணுச்சு. ஃபுல் டேவே ரொட்டீனாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.